பைலட் வந்து கண்ட்ரோல்டு ரெஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது சீட்ல உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் அவங்க தூங்கலாம். அபிஷியலா இஸ் இல்லீகல். எதுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது பைலட்ஸ் வந்து ஒரு ஒரு ஒன்ஸ் நீங்க வந்து க்ரூஸ் நீங்க டேக் ஆஃப் பண்ணி உங்களுடைய க்ரூஸ் ஸ்பீட்லாம் போன பிறகு ஒர்க் லோடு கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா திருப்பி அவங்க லேண்ட் பண்ணும்போது ஒர்க் லோடு அதிகமாகும் போது அவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபுல்ல மெயின்லேண்ட்லயே 4 டைம் ஜோன் இருக்கு. அப்போ வந்து 4 டைம் ஜோன்ல வந்து அவங்க டைம் ஜோன் மாறிக்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலா பாடி வந்து அந்த ரிதம் மாறும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது பாடி. அப்ப அந்த டைம் ஜோன் இருக்குது மாறுது. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டு ரெஸ்ட்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் அலோவ் பண்றாங்க. முழிச்ச உடனேவே அவங்க 15 மினிட்ஸ் கழிச்சுதான் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். ஏன்னா அந்த 15 மினிட்ஸ் கூட அந்த தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. மேங்களூர் இன்சிடென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, மேங்களூர்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாத்த பத்தி நான் இப்ப சொல்றேன். அப்ப வந்துட்டு இருக்கும்போது என்னன்னா கடைசி 2 மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டரை பார்க்கும்போது ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா 1 hour 40 மினிட்ஸுக்கு 2 பைலட்ஸுக்கு எந்த கான்வர்சேஷனும் கிடையாது. இந்த கோ பைலட்னு சொல்லக்கூடியவர் தான் ரேடியோ கம்யூனிகேஷன் பண்றாரு. அவர் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள எந்த கான்வர்சேஷனும் கிடையாது. அப்போ வந்து இந்த பைலட் வந்து மெயின் பைலட் அதாவது கேப்டன் வந்து உறங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதுல வந்து ஸ்னோரிங் அந்த ஸ்னோர் பண்ற அந்த கொரட்டை விடுற சத்தமும் அதுதான் கேட்டுட்டு இருக்கோம். இவர் எதுலயுமே இன்டர்ஃபியர் ஆகல. கடைசி பிளைன் இருக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் முழிச்சிருக்காரு. இந்த மேங்களூர் இன்ஸ்டன்ஸ்ல நான் திரும்பி பைலட்ஸ் பிளேம் பண்றதா இல்ல. பட் ஜெனரலி பைலட்ஸ் பாருங்க அவங்க எடுக்கிற ப்ரிகாஷன்லயும் அவங்க சேஃப்டி ப்ரொசீஜர்ல மட்டும்தான் நமக்கு வந்து இவ்வளவு சேஃபா நம்ம எல்லாம் ஃபிளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதர்வைஸ் ஒவ்வொரு நாளுமே ஒரு பிளைன் விழுந்துரும். அவ்வளவு 99.9% பைலட்ஸ் அப்சல்யூட்லி பை புக்ஸ். அவங்க சொன்ன மாதிரியே தான் செய்யறாங்க. வெரி ரேரா எப்படி இருந்தாலும் நட்டு எவ்வளவு டைட்டா போட்டா கூட ஒரு சந்துல போற மாதிரி 1-2 விஷயங்கள் இப்படி நடந்து போயிருது.